ஹை மக்களே, இன்றைக்கி 8வது நாளாக வால்நட் சிக்பீஸ் ஸ்பினாச் சாலட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். நான் நேற்று ஈவினிங்கே கொண்டக்கடலை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது கீரையை ஸ்ப்ளான்ச் பண்ணிக்கலாம். நான் பாலக்கீரை தான் வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 30 செகண்ட் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா அதை எடுத்து ஐஸ் தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ ஐஸ் தண்ணியில் போட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் இருந்தாவே போதும். இதெல்லாம் வடிகட்டிட்டு நீ சாலட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வேக வச்ச சன்னாவை போடுறேன். பிளான்ச் பண்ண கீரையை போடுறேன். வால்நட் அவங்கவுங்க தேவைக்கேற்ப கட் பண்ணி போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது. வறண்ட திராட்சை ரெட் கலரில் எடுத்துக்கங்க. இல்லைன்னா கிரான்பெரிஸ் இருந்துன்னா அது பயன்படுத்திக்கங்க. இது ஊற வச்சு சேர்த்திருக்கேன். ஆலிவ் ஆயில் ஆப்ஷனல் தான், 1 டேபிள் ஸ்பூன். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. பெப்பர் தேவைக்கேற்ப, உப்பு சுவைக்கேற்ப, பிளாக் சால்ட் தேவைப்பட்டால் சேர்த்திக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டா ஒரு 1/2 hour ஊற வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். வால்நட் சிக்பீஸ் ஸ்பினாச் சாலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சத்தான சுவையான சாலடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நாளை வேறொரு சாலடில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.